கர்நாடகாவில் ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கிய மனைவியை கணவனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்போதும் செல்போனும் கையுமாக இருந்தவருக்கு நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் ஹெலியானா கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேஷ் புஜாரி. 42 வயதான இவர் பெயிண்டராக வேலை செய்து வந்தார். இவரின் மனைவி 27 வயதான ரேகா பெட்ரோல் நிலையத்தில் பணியாற்றினார். சமூக வலைத்தளத்தில் ஆக்டிவாக இருந்த ரேகா வேலை நேரத்தை தவிர எஞ்சிய நேரத்தில் ரீல்ஸ் பார்ப்பதையே வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். இதனால் எப்பொழுதும் செல்போனும் கையுமாக உலவியதாக கூறப்படுகிறது. மனைவி ரீல்ஸ் வீடியோ பார்ப்பதில் மூழ்கி இருந்ததால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய கணேஷ் கோபமாக காணப்பட்டுள்ளார். கணவர் வீட்டிற்கு வந்தது கூட தெரியாமல் ரேகா தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து கொண்டிருந்துள்ளார். அதனை கண்டதும் கணவரின் கண்கள் சிவந்துள்ளன. ஆத்திரத்தில் மனைவியை திட்டியதால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறியதும் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து ரேகாவின் கழுத்தில் சதக்கென கணேஷ் குத்தி உள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கணேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கிய மனைவியை கணவனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.